ஸ்ரீகாந்த் ப்ராப்பர்ட்டிஸ் கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் இங்கிலாந்தில் லண்டனிலும் வெளிநகரங்களிலும் வீடுகளையும் வர்த்தக ஸ்தாபனங்களையும் குறைந்த கட்டணங்களுடன் விற்பதையும் வாடகைக்கு விடுவதையும் நாங்கள் செய்கின்றோம். வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலையுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். உலங்கு வானூர்திகள் மூலம் உக்ரைன் தலைநகருக்கு அருகே பாரிய தரையிறக்கம். 200க்கும் மேற்பட்ட படையினரின் பலியுடன் ரஷ்யாவிடம் வீழ்ந்த விமான நிலையம். ரஷ்யாவால் 3ஆம் உலக யுத்தம் ஏற்படக்கூடும் என கருதும் யாழ் மக்கள். ஐபிசி தமிழின் நேரடி கள ஆய்வில் மக்கள் கருத்து. உக்ரைனிய விடயத்தில் ரஷ்யாவுக்கு ஆதரவளிக்க கூடாது. ஐரோப்பிய ஒன்றியம் ஸ்ரீலங்காவுக்கு எச்சரிக்கை கலந்த கோரிக்கை. ஐரோப்பாவில் 10ஆம் நாளை கடந்து பயணிக்கும் நீதி கோரும் மிதிவண்டி பயணம். ஜெர்மனி மற்றும் பிரான்சில் இன்று அரசியல் சந்திப்புகள். ஸ்ரீலங்கா நிதியமைச்சரின் இந்திய பயணம் இறுதி நேரத்தில் மீளெடுப்பு. காரணங்களை இதுவரை பகிரங்கப்படுத்தாத ஸ்ரீலங்கா அரசாங்கம். விளாடிமிர் புட்டினுடன் நேரடி பேச்சுக்கு அழைப்பு விடுக்கும் உக்ரைனிய தலைவர். மோதலை நிறுத்தினால் மட்டும் பேச்சு என்கின்றது ரஷ்யா. தொடர்பான விரிவான செய்திகள். உக்ரைனிய தலைநகர் கீவ் இந்த வார இறுதியுடன் ரஷ்ய கட்டுப்பாட்டின் கீழ் வரக்கூடும் என அமெரிக்க உளவுத்துறை எதிர்வு கூறியுள்ளது. கடுமையான மோதல்களுக்கு பின்னர் இன்று பகல் 200 ரஷ்ய உலங்கு வானூர்திகள் மூலம் மேற்கொள்ளப்பட்ட பிரமாண்டமான தரையிறக்கத்தின் மூலம் தலைநகருக்கு அருகேயுள்ள கோஸ்டோம்ஸ் விமான நிலையத்தை ரஷ்ய படையினர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இதனையடுத்து தலைநகரின் வீழ்ச்சி குறித்த எதிர்வு கூறல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ரஷ்ய துருப்புகள் தற்போது கீவில் இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் நிற்கும் நிலையில் போர் அனுபவம் வாய்ந்த ஐரோப்பியர்கள் உக்ரைனுக்கு வந்து போராடி நாட்டை காக்க வேண்டும் என உக்ரைனிய அரசு தலைவர் இன்று ஐரோப்பிய நாடுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். ரஷ்யாவின் எந்தவொரு ஆக்கிரமிப்பையும் எதிர்த்து போராட தயார் என உக்ரைனிய படையினர் உறுதியளித்துள்ள பின்னணியில் ரஷ்ய துருப்புக்கள் தலைநகர் கியோவை நெருங்கியுள்ளன. கடுமையான மோதல்களுக்கு பின்னர் இன்று 200 ரஷ்ய உலங்கு வானூர்திகள் மூலம் மேற்கொள்ளப்பட்ட பிரமாண்டமான தரையிறக்கத்தின் மூலம் தலைநகருக்கு அருகே உள்ள ஆண்ட்ரோனோவ் விமான நிலையம் என வர்ணிக்கப்படும் ஹாஸ்டோமல் விமான நிலையத்தை ரஷ்ய படையினர் கைப்பற்றியுள்ளனர். இந்த விமான நிலையத்தை ரஷ்ய படையினர் கைப்பற்றக்கூடாது என்பதற்காக அதனை நோக்கிச் செல்லும் வீதியில் உள்ள முக்கிய பாலத்தை உக்ரைனிய ராணுவம் தகர்த்த நிலையில் 200 உலக வானூர்திகள் மூலமான பாரிய தரையிறக்கத்தின் மூலம் இது கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையின் போது விமான நிலையத்தில் நிலை கொண்டிருந்த 200 உக்ரைனிய படையினர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் ரஷ்யா அறிவித்துள்ளது. இந்த நிலையில் இன்று ஐரோப்பிய நாடுகளின் வினைத்திறனற்ற நகர்வுகளை கண்டனம் செய்த உக்ரைனிய அரசு தலைவர் வொலோடிமிர் லெஜென்ஸ்கி ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினுடனான நேரடி பேச்சுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள ரஷ்ய தரப்பு உக்ரைன் ஆயுதங்களை கைவிட்டால் பேச்சுக்கு தயார் என குறிப்பிட்டுள்ளது. போர் அனுபவமுள்ள ஐரோப்பியர்களை உக்ரைனுக்கு வந்து ஐரோப்பாவை பாதுகாக்க போராட வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். வொலோடிமிர் ஜெலன்ஸ்கியின் அரசாங்கம் கவிழ்க்கப்படும் வரை ரஷ்யாவின் நடவடிக்கை தொடரும் என கருதப்படுகின்றது. இந்த நிலையில் ரஷ்யா தலைநகரை கைப்பற்றினால் அதன் பின்னர் அதனை உள்ளிருந்து எதிர்க்கும் போராளிகளுக்கு அமெரிக்கா ஆயுதம் வழங்க வேண்டும் என்ற அழைப்புகள் விடுக்கப்பட்டுள்ளது. நேற்று ரஷ்ய படையெடுத்து தொடங்கியதிலிருந்து இதுவரை கெய்வ் பிராந்தியத்தில் மட்டும் சுமார் 18,000 துப்பாக்கிகள் வெடிமருந்துகளுடன் விநியோகிக்கப்பட்டுள்ளன. ராணுவத்துக்கு அவசரமான ஆட்சேர்ப்புக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அத்துடன் 18 முதல் 60 வரை உள்ள அனைத்து ஆண் குடிமக்களும் நாட்டை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவுக்கு எதிராக பிரித்தானியா விதித்துள்ள தடைகளுக்கு பதிலடியாக ரஷ்ய வான்வெளிக்குள் பிரித்தானியா விமானங்கள் நுழையக்கூடாது என ரஷ்யா தடை விதித்துள்ளது. ரஷ்யாவின் தேசிய விமான சேவையான ஏரோப்ளட் பிரித்தானிய வான்வெளியில் தடை செய்யப்பட்டதை அடுத்து இந்த பதிலடி ரஷ்யாவில் இருந்து வந்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் மீது தொடுத்துள்ள போரை நிறுத்துவதற்கு உலக நாட்டு தலைவர்கள் உடனடியாக முன்வர வேண்டும் என இலங்கையில் உள்ள உக்ரைன் குடிமக்கள் அவசர கோரிக்கை விடுத்துள்ளனர். கொழும்பில் உள்ள ரஷ்ய தூதரகத்துக்கு முன்னால் ஒன்று திரண்ட உக்ரைன் பிரஜைகள் படை நகர்விற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர்.
இலங்கையில் தற்போது தங்கியுள்ள உக்ரைன் நாட்டு பிரஜைகள் ரஷ்யாவினால் தமது நாட்டிற்கு எதிராக தொடுத்துள்ள போர் தொடர்பில் கவலை வெளியிட்டுள்ளதுடன் போரை நிறுத்துவதற்கு ஐரோப்பிய ஒன்றியம், பிரித்தானியா உள்ளிட்ட மேற்கு நாடுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் கொலைகாரன் எனவும் தமது நாட்டு சிறுவர்கள் உள்ளிட்டவர்களை கொன்று குவித்து வருவதாக அவர்கள் வேதனை வெளியிட்டிருந்தனர். இதேவேளை போரை நிறுத்து, சமாதானத்தை ஏற்படுத்த போன்ற சுலோகங்களை ஏந்தியவாறு உக்ரைன் பிரஜைகள் தமது எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் முன்னெடுத்திருந்தனர். இந்த நிலையில் உலக தலைவர்கள், மத தலைவர்கள், ஊடகங்கள், வியாபார தலைவர்கள் உள்ளிட்டவர்கள் உக்ரைனில் மீண்டும் அமைதி ஏற்படுத்துவதற்கும் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் உடனடியாக முன்வர வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் உருக்கமான கோரிக்கையினை விடுத்திருந்தனர். ஆர்ப்பாட்டம் காரணமாக ரஷ்ய தூதரத்திற்கு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டதுடன் குறித்த பகுதியில் போக்குவரத்தும் சிறிது நேரம் தடைப்பட்டிருந்தது. மேலும் நிலைமைகளை கட்டுப்படுத்த காவல்துறையினர் குறித்த பகுதியில் குவிக்கப்பட்டிருந்தனர். Are you waiting for repeating 1986? Are you waiting for deaths in your countries? What are you waiting for? Russian troops are killing people. They are not just destroying strategic objects in Ukraine. Russians, it's not a specific military operations. Your media are bullshitting you. Open your eyes and stop being silent. It's not a sensible option. இதேவேளை உக்ரைன் ரஷ்யா மோதல் இலங்கையின் பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் பேராசிரியர் கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம் சுட்டிக்காட்டியுள்ளார். உக்ரைன் ரஷ்யா மோதலால் இலங்கை எதிர்நோக்கப் போகும் விளைவுகள் குறித்து ஐபிசி தமிழின் செய்தி பிரிவு வினவிய போதே இதனை அவர் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக ரஷ்யா உலகில் 2வது பெட்ரோலியம் எரிவாயு ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் பட்டியலில் 2வது இடத்தை வகிக்கின்றது. மேற்குலகம் கடுமையான தடைகளை அறிவித்து வருவதால் உக்ரைன் தாண்டி ரஷ்யா தன்னுடைய பெட்ரோல் மற்றும் எரிவாயுவை மேற்குலகத்துக்கு ஏற்றுமதி செய்ய முடியாத நிலை உருவாகிருக்கின்றது. இதனால பெட்ரோலிய விலை கடுமையாக அதிகரிக்க போகின்றது. நேற்றே ஒரு பீப்பாய் $105 மேலே சென்று விட்டது. பெட்ரோலிய விலை அதிகரிக்கும் போது அது இலங்கை பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கும். ஒன்று. 2வது, மேற்குலக நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து பெட்ரோலியத்தையும் எரிவாயையும் பெற முடியாத கட்டத்தில் நோர்த் ஸ்ட்ரீம் 2 என்னும் கடலுக்கு அடியான குழாய் பதிப்பு ஜெர்மனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இடம்பெற்றுக் கொண்டது. அதை உடனடியாக ஜெர்மன் நிறுத்தி இருக்கின்றது. ஆகவே மேற்குலகத்திற்கு ரஷ்யாவின் பெட்ரோலியம் போகாத விடத்து மேற்குலகத்தின் கேள்வி மத்திய கிழக்கை நோக்கி திரும்பும் முற்றுமுழுதாக. ஆகவே மத்திய கிழக்கு கூடுதலாக விலைக்கு வாங்கக்கூடிய நாடுகளான மேற்குலக பணக்கார நாடுகளுக்கு தான் மத்திய கிழக்கு எண்ணெய் போகுமே ஒழிய இப்பொழுதே பொருளாதார பிரச்சனைக்கு சிகிச்சை வைக்கும் இலங்கை போன்ற நாடுகளுக்கு அது வருவது சிக்கல் இருக்கின்றது. இப்பொழுதே இலங்கையில் அந்நிய செலாவணி பற்றாக்குறையின் காரணமாக மிக மோசமான பற்றாக்குறை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது எரிவாயு மற்றும் பெட்ரோலியத்துக்கு. ஆகவே இலங்கை இன்னும் மேலதிகமாக இறக்குமதி செய்ய முடியாத கட்டத்திற்கு போகும். ஆகவே பெட்ரோலியத்திற்கு இலங்கை 100% இறக்குமதி இருக்கின்றது. இந்த நிலைமையில் விலை அதிகரிப்பும் இலங்கை பொருளாதாரத்தை மிக மிக மோசமாக தாக்க போகிறது. இந்த நிலையில் ரஷ்யா உக்ரைன் மோதல் காரணமாக இலங்கையில் மேலும் பாதிப்புகள் ஏற்படலாம் என தமிழ் மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் ஐபிசி தமிழ் செய்தி பிரிவு மேற்கொண்ட கருத்து கணிப்பில் இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது உச்சம் பெற்றிருக்கின்ற ரஷ்யா உக்ரைன் போர் நிலவரங்கள் குறித்து நாம் யாழ் மாவட்ட மக்களிடம் வினவிருந்த போது இலங்கையில் காணப்படுகின்ற தற்போதைய பொருளாதார நிலைமை குறித்து அவர்கள் அச்சமடைகின்றார்கள். ஏனெனில் உக்ரைன் ரஷ்யா நிலவரங்கள் மேலும் தாக்கம் செலுத்தக்கூடும் என்று அவர்கள் அச்சம் வெளியிடுகின்றார்கள். எங்களுக்கு கொஞ்சம் பிந்தித்தான் வரும் பாதிப்பு, உடனே வராது. இனி இப்போ இந்த பிரச்சனைகள் கிளம்பிக்கணும். இனி அங்கே அணு ஆயுதங்கள் வெளிச்சு அப்படி இப்படி தாண்டில் எங்கே வேற பார்க்கும், இங்கே தான் சீரப்பாக்கும். கடைசி இடங்கள்லாம் வேண்டும் முடியும். 3வது உலக யுத்தம் இதோடு ஆரம்பிக்கும்ன்றது உண்மையாக வருமென்றது தெரியுது. நடக்க போகுதுன்றதான் ஆணித்தரமான இது. அப்படித்தான் அவனும் இருக்கிறாங்க அடிபட்டு கொண்டு 2 பகுதியும். யார் சொல்லியும் கேட்குற மாதிரி இல்லை. அவை 2 பேரும் தாங்கள்லாம் தண்டு நிற்கணும். அதால் எல்லாருக்கும் தான் பாதிப்பு. உலக நாடு பூராவும் பாதிக்க தான் போட போகும். 2 பேர்ட்ட போராட்டம் தான் பார்க்கறது. நான் 2 நாடு அடிப்படைக்கு ஒன்றும் செய்யலாது. அடுத்தது பொருளாதாரம் அவையின்ற சண்டையால் நிற்க முடியும் நாங்கள் சொல்லலாது. யூரோப் இல்லாத ஐக்கியத்துக்குள்ளே இருக்கிறபடியால் சில நேரம் ரஷ்யாவை இருக்க ரஷ்யாவுக்கு பிரைனமாக வருமே தவிர பொருளாதாரங்கள் மற்ற நாட்டில் உள்ள பொருளாதாரங்கள் அபிவிருத்தி கூடத்தானே. உக்ரைனில் பெரிய பொருளாதாரம் இல்லை, ரஷ்யாவில் பெரிய பொருளாதாரங்களும் இல்லை. ஆக ரஷ்யா பொறுத்தளவு கேஸால் தான் அது முன்னுக்கு வந்தவ.
உக்ரைன் ஆயுத தளவாடங்கள் செய்கிறதால கூடுதலாக முன்னுக்கு வந்தது. அதை நாங்கள் சிந்திக்கிறால எதுவும் முடிவு வரப்போகிறதல்ல. அவையில் அங்கே அடிபட்டோன்றிருக்க எரிபொருள் வராதுன்னு நினைச்சோண்டு தான் இருக்கிறோம். இப்போ டீசலுக்கு தட்டுப்பாடு வந்துட்டு இனிமே அடுத்த கட்டம் பெட்ரோல் எல்லாம் அரசியல் தந்திரம். என்றாலும் அதால் சாதாரண இந்த மூன்றாம் உலக நாடுகள் கடுமையாக பாதிக்கப்படும் என்று தான் எல்லாரும் கருதினோம். மண்ணெண்ணெய் பிரச்சனை, உணவு பற்றாக்குறைகள் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் தென்படுது. இலங்கைக்கு எத்தகைய பிரச்சனை? இலங்கைக்கு ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் இலங்கை சிக்கி இருக்குது. அதோட எரிபொருள்கள் தட்டுப்பாடாக இருக்குது. அந்த நிலைமை மேலும் அதிகரிக்கலாம் என்று எல்லாரும் பொருளாக கதைக்கிறார்கள். உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் சட்டவிரோத நடவடிக்கையை ஆதரிக்க வேண்டாம் எனவும் ஏனைய நாடுகள் இதனை பின்பற்றுவதை ஊக்குவிக்க வேண்டாம் எனவும் ஐரோப்பிய ஒன்றியம் ஸ்ரீலங்காவை கோரியுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யாவினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள முழு அளவிலான படையெடுப்பிற்கு சர்வதேச நாடுகளும் ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட பொது கட்டமைப்புகளும் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து மற்றும் ருமேனியா ஆகிய நாடுகளின் தூதரகங்களின் இணக்கப்பாட்டுடன் ஸ்ரீலங்கா மற்றும் மாலைதீவுக்கான ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ஸ்ரீலங்காவிடம் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யாவினால் மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கையானது ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச உடன்படிக்கைகளை முற்றுமுழுதாக மீறுகின்ற செயலாகும் என அதனூடாக எந்தவொரு நாட்டினதும் இறையாண்மை அல்லது அரசியல் சுதந்திரத்துக்கு எதிராக படையெடுப்பை மேற்கொள்வதோ அல்லது அச்சுறுத்தலை பிரயோகிப்பதோ தடை செய்யப்பட்டுள்ளது. பிரச்சினையை அமைதியான முறையில் தீர்ப்பதற்கான ராஜதந்திர ரீதியில் முன்னெடுக்கப்படும் நகர்வுகளுக்கு இந்த ராணுவ நடவடிக்கை பாரியதொரு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் ஒட்டுமொத்த உலகத்தினதும் அமைதிக்கும் பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த மிக மோசமான நடவடிக்கையை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருமாறு சர்வதேச சமூகம் ரஷ்யாவை வலியுறுத்த வேண்டும். இதேவேளை ரஷ்யாவின் இந்த சட்டவிரோத தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டாம் என்றும் ஏனைய நாடுகள் இதனை பின்பற்றுவதை ஊக்குவிக்க வேண்டாம் எனவும் ஸ்ரீலங்காவிடம் வலியுறுத்துவதாக ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் அண்மைய சீர்திருத்த முயற்சிகளை அங்கீகரித்துள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் மிச்சட் பட்லட் நாட்டின் பல மனித உரிமைகள் போக்குகள் குறித்து ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா தொடர்பான ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கான தனது புதிய அறிக்கையில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். சீர்திருத்தங்களை ஆரம்பிப்பதற்கு எடுக்கப்பட்ட அண்மைய நடவடிக்கைகளை அங்கீகரித்தாலும் நாட்டில் பல மனித உரிமைகள் போக்குகள் குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் மிச்சல் பட்லட் ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியுள்ளார். அறிக்கையை தயாரிப்பது உட்பட தமது அலுவலகத்துடன் ஆக்கப்பூர்வமாக ஈடுபடுவதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் புதுப்பிக்கப்பட்ட விருப்பத்தை அங்கீகரிக்கும் அதே வேளையில் ஸ்ரீலங்கா இணங்க தேவையான சட்ட, நிறுவன மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள் குறித்து மேலும் அவதானம் செலுத்துமாறு அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த வருடத்தில் மனித உரிமைகள் மீறல் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் உரிமைகளை அங்கீகரிப்பதில் பொறுப்புக்கூறல் பின்னடைவை அவதானித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக காணாமல் போனவர்களின் குடும்பங்கள் தொடர்ச்சியாக ஆபத்தான நிலையை எதிர்நோக்கி உள்ளதாகவும் குறித்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற தமிழின படுகொலைக்கு அனைத்துலக சுயாதீன விசாரணை வேண்டியும் தமிழர் தாயகத்துக்கு நிரந்தர பாதுகாப்பு கோரியும் ஐரோப்பாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மிதிவண்டி பயணம் இன்று 10வது நாளை கடந்துள்ளது. இன்று காலை லக்சம்பர்க், ஜெர்மனி எல்லையில் இருந்து ஆரம்பித்த இன்றைய பயணத்தில் சார்ப்ரூக்கன் மாநகர சபை முதல்வருடனான சந்திப்பு இடம்பெற்றது. அதன் பின்னர் பிரெஞ்சுக்குள் நுழைந்த பயணக்குழு அங்கு சார்குமின் மாநகர சபையிலும் முதல்வரோடும் ஊடகங்களோடும் கலந்துரையாடியிருந்தது. கடந்த 16ஆம் தேதி பிரித்தானியாவில் ஆரம்பித்த இந்த அறவழி போராட்டம் ஏற்கனவே நெதர்லாந்து, பெல்ஜியம், லக்சம்பர்க், ஜெர்மனி ஆகிய நாடுகளை தாண்டி பயணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மனித உரிமைகள் விடயத்தில் உரிய பிரதிபலனை பெற்றுக்கொள்வதற்கு தங்களுக்கு அனைத்து தரப்பினரும் உதவ வேண்டும் என ஸ்ரீலங்கா அரசாங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. எதிர்வரும் 28ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 49வது கூட்டத்தொடருக்கான ஸ்ரீலங்காவின் தயார்படுத்தல் குறித்து இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் விளக்கம் அளித்த போது ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் ஜெயநாத் கொலம்பகே இதனை தெரிவித்துள்ளார். ஜெனீவா மனித உரிமை பேரவையின் கவனத்தை ஈர்க்கும் நோக்குடனேயே ஸ்ரீலங்கா ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக
மகாவலி அதிகார சபையின் செயற்பாடுகளுக்கு எதிராக போராட்டம் நடத்தியதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்தார். ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக நேற்றைய தினம் நடத்தப்பட்ட இந்த போராட்டம் ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் அரசாங்கத்தை தவறாக பிரதிபலிப்பதற்கு திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி என ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்திருந்தது. இதுகுறித்து ஐபிசி தமிழ் செய்தி பிரிவுக்கு இன்றைய தினம் கருத்து வழங்கிய மனோ கணேசன், வடக்கு கிழக்கில் காணிகளை சுவீகரிக்கும் செயற்பாடுகளை அரசாங்கம் கைவிடும் பட்சத்தில் தமது போராட்டங்களும் நிறுத்தப்படும் என குறிப்பிட்டார். இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கங்கள், அதாவது மகாவலி அதிகார சபை மற்றும் தொல்பொருளாட்சி திணைக்களம் ஆகியவை அடிப்படையை கொண்டு வடகிழக்கிலே தமிழ் மக்கள் குறித்தான காணிகள் அடாத்தாக பிடிப்பது பொய் என்று அரசாங்கம் சொல்லுவானால் நான் மகிழ்ச்சி அடைகின்றோம். பொய்யாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். அதாவது இத்தகைய முறையில் அடாத்தா காணி பிடிக்கப்படக்கூடாது. ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் இந்த காணி பிடிக்கப்படுகின்றது என்பதை நாட்டுக்கு உலகத்துக்கு கூறுவதுதான். அது பொய் என்று சொன்னால் காணி பிடிக்கப்படக்கூடாது. அரசாங்கம் பொய் என்று சொல்லுமானால் அதை காணி பிடிப்பதை நிறுத்த வேண்டும். நிறுத்தினால் மகிழ்ச்சி தானே, பிரச்சனை இல்லை. அதை நாங்கள் ஜெனீவா மனித உரிமை ஆணையத்துக்கு சொல்வதற்காகத்தான் செய்கின்றோம் என்று அரசாங்கம் கண்டுபிடித்து சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆம், அதற்காக செய்கிறோம். நாங்கள் உள்நாட்டில் தீர்வில்லாத காரணத்தினால்தான் வெளிநாட்டுக்கு போகிறோம். ஆகவே வெளிநாட்டு சர்வதேச சமூகத்துக்கு சொல்லி ஜெனீவா மனித உரிமை ஆணையத்தின் பொழுது இதை அவர் கவனத்துக்கு கொண்டு வருவதற்காகத்தான் நாங்கள் செய்கிறோம். இது அரசாங்கமும் அரசாங்கத்தின் அமைச்சர்கள் கண்டுபிடித்து சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. உண்மைத்தானே, இது மறைக்க வேண்டியது கிடையாது. கடந்த காலங்களிலே மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் அல்ல அதுக்கு முன்னர் எதிர்கட்சி உறுப்பினராக இருந்த காலகட்டத்தில் 1988 வருடங்களிலே தெற்கில சிங்கள இளைஞர்கள் அன்றைய ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தால் கொல்லப்பட்ட பொழுது, கடத்தப்பட்ட பொழுதெல்லாம் அந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு அவர் தான் ஜெனீவாவுக்கு போனார். அவருக்கு போக முடியும், எங்களுக்கு போக முடியாதா? இது காணி பிடிக்க வேலை. ஆகவே அரசாங்கம் காணி பிடிப்பதை நிறுத்திவிட்டால் நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம், அவ்வளவுதான். ஸ்ரீலங்காவில் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக கையெழுத்து திரட்டும் போராட்டம் இன்று நீர்கொழும்பில் இடம்பெற்றது. இதன்போது இனமத பேதமின்றி அதிகளவிலான மக்கள் ஒன்று கூடி தமது கையெழுத்துக்களை பதிவு செய்துள்ளனர். தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்துடன் இணைந்து பல்வேறு சிவில் அமைப்புகள் ஏற்பாடு செய்திருந்த பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிரான கையெழுத்து திரட்டும் நடவடிக்கை நீர்கொழும்பு பிரதான பேருந்து நிலையம் முன்பாக இடம்பெற்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம்.ஏ. சுமந்திரன், ராசமாணிக்கம் சாணக்கியன் மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர்களான பிரிட்டோ பெர்னாண்டோ, ஹேமந்த் குமார உட்பட பல்வேறு குடிசார் அமைப்புகளைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர். இதன்போது அதிகளவான பொதுமக்கள் ஒன்று கூடி பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறு வலியுறுத்தி தமது கையெழுத்துக்களை பதிவு செய்தமை குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கு நீர்கொழும்பிலே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க கோருகிற எங்களுடைய போராட்டம் பேருந்து நிலையத்துக்கு முன்பாக நடைபெறுகிறது. பல நகரங்களிலே இது தொடர்ச்சியாக இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது மொழி, சாதி, மத பேதம் இல்லாமல் அனைத்து மக்களும் இந்த கொடூர சட்டம் எங்களுடைய நாட்டில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு ஒருமித்த குரலாக இப்பொழுது அது உருவாகி கொண்டிருக்கிறது. ஆகையினாலே இன்றைக்கு நீர்கொழும்பிலே இத்தனை திரளான மக்கள் வந்து இதிலே கையொப்பமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நாடு பூராவும் நாங்கள் சென்று இந்த கையொப்பம் திரட்டுகிற பணியை செய்வோம். 42 வருடங்களாக தமிழர்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் கொடிய பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் எனவும் இதற்கு வேறுபாடுகளை களைந்து அனைவரும் அணிதிரள வேண்டும் எனவும் வலிகாமம் மேற்கு பிரதேச சபை தவிசாளர் டி. நடனேந்திரன் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறு கோரி ஜாழ், மானிப்பாய் மற்றும் சங்கானை பகுதிகளில் இலங்கை தமிழரசு கட்சியின் வாலிபர் முன்னணியின் ஏற்பாட்டில் இன்றும் கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த கையெழுத்து போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே வலிகாமம் மேற்கு பிரதேச சபை தவிசாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த 42 வருடங்கள் எங்களை ஆட்டி படைத்திருக்கின்ற இந்த அராஜகமான, இந்த மிக கொடூரமான இந்த கையெழுத்தை, அதாவது இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை முற்றாக நீக்க வேண்டும். இதற்கு முன்னுதாரணமாக கொழும்பிலே தலைநகரில் இருந்து இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதிலே எந்த விதமான மத வேறுபாடுகளோ, எந்த விதமான மொழி வேறுபாடோ அல்லது இன வேறுபாடோ எதுவும் இல்லாமல் எல்லோரும் முன்வந்து இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க வேண்டும் என்று ஒரே குரலிலே ஒருமித்து நிற்கின்றார்கள். அந்த வகையிலே இது ஒரு பொன்னான தருணம். இந்த தருணத்திலே இந்த விஷயத்தை நாங்கள் செய்யாவிடின் இது காலத்தினாலே எங்களுக்கு கணிந்து வந்த இந்த திட்டம், இந்த செயற்பாடு, இந்த திட்டத்தை நாங்கள் வலுவூட்ட வேணும். வலுவூட்டுவதனூடாக இதை எவ்வாறாயினும் செய்வதற்கான பலம் எங்களுடைய கட்சி மட்டத்திலே, எங்களுடைய சட்டத்தரணிகள் மட்டத்திலே அது வலுவாக இருக்கின்றது. அதை அவர்கள் கொண்டு செல்வார்கள். இதுக்கு மக்களாகிய உங்களுடைய
எதிர்ப்பினை நீங்கள் இந்த கையெழுத்து மூலம் இட்டு இந்த ஒரு ஆணையை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று இந்த வலியாமத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜாவின் வாக்குறுதியை அடுத்து அரசியல் கைதிகளின் உறவினர்கள் முன்னெடுத்திருந்த உண்ணாவிரத போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது. அரசியல் கைதிகளின் விடுதலைக்கு தன்னால் முடிந்த உதவிகளை வழங்குவதாக ஆளுநர் உறுதியளித்த நிலையில் போராட்டம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷவின் இந்திய பயணம் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் மருந்துகளை பெற்றுக்கொள்வதற்கு $1 பில்லியன் அமெரிக்க பெறுமதியான கடனை பெற்றுக்கொள்வதற்காக இந்தியாவிற்கு செல்லவிருந்தார். எனினும் இந்த விஜயம் தற்போது மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா அரசாங்க தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் டாலர் நெருக்கடியினால் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் எரிபொருள் பிரச்சினை தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக மக்கள் பல்வேறு இடர்களை எதிர்கொள்வதாக கவலை வெளியிடுகின்றனர். எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக யாழ் மாவட்ட மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மக்கள் கூட்டம் அதிகரித்து இருப்பதையும் அவதானிக்க முடிந்துள்ளது. முச்சக்கர வண்டி சாரதிகளும் சிரமத்தை எதிர்நோக்குவதாக கவலை தெரிவிக்கின்றனர். மன்னார் மாவட்டத்தில் நேற்று மாலை முதல் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருட்கள் இன்மையால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதே நேரம் போக்குவரத்து சேவைகளும் முடக்கமடைந்துள்ளதுடன் அரசு அலுவலகங்களில் கடமையாற்றும் அதிகாரிகளும் எரிபொருளின்மையால் பாரிய சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தின் பல்வேறு எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருளின்மையால் முச்சக்கர வண்டி சாரதிகள் 2 நாட்களாக தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். முச்சக்கர வண்டியில் தற்போது மக்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த நிலை தொடருமாயின் முச்சக்கர வண்டி ஓட்டும் தொழிலை கைவிட்டு வேறு ஏதும் தொழிலுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் கவலை வெளியிடுகின்றனர். இப்போது நிலைமையில பெட்ரோல் கடையில கூட நாங்கள் விலை கூட கொடுத்தாலும் பரவாயில்லை, சரி ஏதோ அங்கே 2 உழைப்ப கொண்டு பார்த்தா கடையில கூட பெட்ரோல் இல்லை, கடையிலும் இல்லை, செட்டில் நேற்றிலிருந்து செட்டில் பெட்ரோலும் இல்லை, டீசல் இல்லை. அந்த பக்கம் கூட கொடுத்து அடித்தாலும் கூட கடையிலே இல்லைன்னு சொல்லி ஒரு கடையிலையும் இல்லை. அதில் இப்போ நாங்கள் வாகனத்தை கொண்டு வீட்டை தான் இருக்க முடியாது. வீட்டிலேருந்து என்ன தொழிலை செய்கிறேன் தெரியாமல் கிடக்கு. புதிய பசலிகள் இல்லாத அந்த பிரச்சனை, கால்நடைகள் பிரச்சனை, சகல பிரச்சனையாலே நாங்கள் சரியாக வன்னிக்கு நிறைய பாதிக்கப்பட்டு போயிருக்கோம். அதுக்கு இப்படியும் ஒரு நிலைமை வரையில எங்களால் வாழ்க்கை செலவுகளை மேலும் கொண்டு செல்லாமல் இருக்கிறது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கவை ராஜபக்ஷ அரசாங்கம் விடுதலை செய்யவில்லை என்றால் சர்வதேசத்தின் ஒத்துழைப்பை நாட வேண்டி ஏற்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எச்சரிக்கை விடுத்துள்ளார். வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ரஞ்சன் ராமநாயக்கவை இன்றைய தினம் பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். ரஞ்சன் ராமநாயக்கவிற்கு பூரண விடுதலை வழங்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவிடம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம். ஆனால் அவருக்கு விடுதலை கிடைக்கவில்லை. அந்த வகையில் ரஞ்சன் ராமநாயக்க விடுதலை குறித்து சர்வதேசத்தின் ஒத்துழைப்பை நாட வேண்டிய நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம். ஹரின் பெர்னாண்டோ தலைமையிலான அணி சர்வதேசத்தின் ஒத்துழைப்பு, பாதுகாப்பு என்பவற்றை பெற்றுக்கொள்ளும் வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளது. ரஞ்சன் ராமநாயக்கவின் விடுதலை இலங்கைக்குள் இடம்பெற வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பு. வெளிநாட்டு தரப்பினரின் மத்தியஸ்தத்தை கொண்டு வருவதற்கு எங்களுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. ஆனால் தேசிய ரீதியில் அந்த இலக்கை அடைய முடியவில்லை என்றால் சகல ஜனநாயக பொறிமுறைகளையும் மேற்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்படுவோம். இலங்கையில் இறைமை, மனித உரிமை, தனித்துவம் என்பவற்றிற்கு பாதிப்பு ஏற்படுத்துவதற்கு நாம் இடமளிக்கப் போவதில்லை. நாங்களும் நாட்டை நேசிக்கும் அரசியல்வாதிகள். ஆகவே எமக்கு ரஞ்சன் ராமநாயக்க விடுதலை முக்கியமானது. அதற்காக தேசிய சர்வதேச நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். ஏப்ரல் 21 தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்கவும் நீதியை நிலைநாட்டவும் சர்வதேசத்தின் உதவியை நாடுவதை தவிர மாற்று வழியில்லை என ஸ்ரீலங்கா கத்தோலிக்க ஆயர் பேரவை தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பிலான விசாரணை ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்டு பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த ஸ்ரீலங்கா அரசாங்கமும் சட்டமா அதிபர் திணைக்களமும் தவறியுள்ளதாக ஸ்ரீலங்கா கத்தோலிக்க ஆயர் பேரவை அறிக்கை வெளியிட்டுள்ளது. உண்மையை மறைத்து அரசியல் லாபத்திற்காக இந்த தாக்குதலை பயன்படுத்தி விடயங்களை சிக்கலாக்குவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டமை கண்கூடு எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே ஏப்ரல் 21 தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்கவும் நீதியை நிலைநாட்டவும் சர்வதேசத்தின் உதவியை நாடுவதை தவிர மாற்று வழியை தாம் காணவில்லை எனவும் ஸ்ரீலங்கா கத்தோலிக்க ஆயர் பேரவை குறிப்பிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ நேற்று நாடாளுமன்றத்தில் சட்டவிரோதமான முறையில் ஒரு பொதியுடன் பிரவேசித்ததாக
தமக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் காவல்துறை உத்தியோகத்தர்களின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளும் பொய்யானவை என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ இன்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகையில் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட சம்பவம் தொடர்பாக இவ்வாறான விசாரணைகளையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். தனது சிறிய பையொன்றையும் மின் கைவிளக்கு ஒன்றையும் நாடாளுமன்றத்துக்கு எடுத்து வந்ததாக அவர் குறிப்பிட்டார். காவல்துறை அதிகாரிகளின் கடமைக்கு தடையை ஏற்படுத்தி சந்தேகத்துக்கு இடமான பொதியொன்றை நாடாளுமன்றத்துக்குள் கொண்டு வந்ததாக ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று அவையில் சுமத்திய குற்றச்சாட்டுக்கு இன்று பதிலளிக்கும் போதே அவர் இதனை கூறினார். இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் காவல்துறை அதிகாரிகளை அச்சுறுத்தி தடைகளை ஏற்படுத்தி சந்தேகத்துக்குரிய பொதியொன்றை நாடாளுமன்றத்துக்குள் எடுத்து வந்தமை தொடர்பாக காவல்துறை மா அதிபரிடம் முறைப்பாடு செய்ய உள்ளதாக சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேவர்தன இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான விசாரணைகளில் வெளியாகும் தகவல்களுக்கு அமைய பொருத்தமான நடவடிக்கை எடுப்பதாகவும் அந்த முடிவை அவைக்கு அறிவிப்பதாகவும் சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான சூழ்நிலையில் இன்று கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஹகே ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற சபாநாயகர் பக்கசார்பாக செயற்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இடம்பெறும் குழப்பங்கள் மற்றும் அமைதியின்மை தொடர்பில் நடவடிக்கை எடுக்க சபாநாயகருக்கு அதிகாரம் காணப்படுவதாகவும் எனினும் அவர் எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி என பாராபட்சம் காட்டாது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் தவறான தீர்மானங்களே ஸ்ரீலங்காவின் பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய செய்ததாக ஸ்ரீலங்காவின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் துசார இந்தோனில் உணவு, எரிபொருள், எரிவாயு மற்றும் பல அத்தியாவசிய பொருட்கள் பற்றாக்குறையால் பொதுமக்கள் சிக்கல்களை எதிர்நோக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் நெருக்கடி காரணமாக கொழும்பில் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அதிகரித்து வரும் போக்குவரத்து செலவுகள் காரணமாக விலையில் கணிசமான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் துசார இந்தூரில் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவில் நிலவும் அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாட்டுக்கான தீர்வுகள் குறித்து அவர் வர்த்தக அமைச்சரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த 2 வருடங்களில் அரசாங்கம் வெளிப்படுத்திய மோசமான முடிவெடுக்கும் திறமைக்கு அரசாங்கத்தையும் அதன் தலைவர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டியுள்ளார். இதேவேளை ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையில் இடம்பெற்று வரும் மோதலில் இருந்து ஸ்ரீலங்கா பாடம் கற்க முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையுடன் நெருங்கிய புவியியல் தொடர்புகளை பேணும் நாடுகளுடன் உறவுகளை பேணுவது முக்கியமானது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் துசாரையின் தூணில் மேலும் தெரிவித்துள்ளார். பிரான்சில் தமிழ்ச்சோலை தலைமையக பணியகம், தமிழினிய கல்விக் கழகமும் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து நடத்தும் தமிழியல் பட்டக்கல்வியை நிறைவு செய்த பட்டதாரிகளுக்கான சிறப்பு நிகழ்வு ஒன்று நடைபெற்றுள்ளது. பட்டதாரிகளும் அவர்களின் பெற்றோர்களும் இந்த நிகழ்வில் மதிப்பளிக்கப்பட்டிருந்தனர். என்னத்தை சொன்னாலும் இன்னும் ஒருக்கா வாழ்ந்திருந்த பெற்றோர்களை பாராட்டவும் மிக அருமையாக கூட பிள்ளைகளை வளர்த்திருக்கிறீர்கள். பழக்க வழக்கம், டெலிஃபோன் நம்பர் கூட பிரெஞ்சில் சொல்ல மாட்டாங்க. செய்தி நேரத்தில் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலங்கு வானூர்திகள் மூலம் உக்ரைன் தலைநகருக்கு அருகே பாரிய தரையிறக்கம். 200க்கும் மேற்பட்ட படையினரின் பலியுடன் ரஷ்யாவிடம் வீழ்ந்த விமான நிலையம். ரஷ்யாவால் 3ஆம் உலக யுத்தம் ஏற்படக்கூடும் என கருதும் யாழ் மக்கள். ஐபிசி தமிழின் நேரடி கள ஆய்வில் மக்கள் கருத்து. உக்ரேனிய விடயத்தில் ரஷ்யாவுக்கு ஆதரவளிக்க கூடாது. ஐரோப்பிய ஒன்றியம் ஸ்ரீலங்காவுக்கு எச்சரிக்கை கலந்த கோரிக்கை. ஐரோப்பாவில் 10ஆம் நாளை கடந்து பயணிக்கும் நீதி கோரும் மிதிவண்டி பயணம். ஜெர்மனி மற்றும் பிரான்சில் இன்று அரசியல் சந்திப்புகள். ஸ்ரீலங்கா நிதியமைச்சரின் இந்திய பயணம் இறுதி நேரத்தில் மீளெடுப்பு. காரணங்களை இதுவரை பகிரங்கப்படுத்தாத ஸ்ரீலங்கா அரசாங்கம். விளாடிமிர் புட்டினுடன் நேரடி பேச்சுக்கு அழைப்பு விடுக்கும் உக்ரைனிய தலைவர். மோதலை நிறுத்தினால் மட்டும் பேச்சு என்கின்றது ரஷ்யா. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது.
உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.